வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியிலிருந்து 808 மில்லியன் டாலர்கள் மாயம். அனுர் அரசின் லட்சணத்தை வீதிக்கு சென்று மக்களிடமே கேளுங்கள், சூட்சுமமாக பதிலளித்த மஹிந்த. சங்கீதனை விடுதலை செய், ஈழத்து பாடகரை விடுவிக்க கோரி மாபெரும் போராட்டம். 740 ரூபாவாக உயரும் எரிபொருள் விலை, பெரும் நெருக்கடியில் இலங்கை பொருளாதாரம். கொழும்பில் வீடொன்றுக்குள் சிக்கிய மர்ம ரகசியம், அதிர்ச்சியில் போலீசார். இன்னும் சில மாதங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெறும், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உறுதி. முக்கிய பொறுப்பில் ஜான்சன் பெர்னாண்டோ, மறுவாழ்வு கொடுத்தாரா மஹிந்த. விமல் வீரவன்சவின் ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு அதிரடி கைது. யாழில் சுவிஸிலிருந்து வந்த முதியவர் படுகொலை, 2 கைது. ஈழத்து சொல்லிசை பாடகர் கைது, சீமான் கடும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். மத்திய வங்கியில் இருந்து 808 மில்லியன் டாலர்கள் மாயம். இலங்கை மத்திய வங்கி வழியாக 800 மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த அறிக்கையின்படி தெரியவந்துள்ளதாக தயாசிரி ஜெயசேகர எம்பி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஒரு விசேட ஊடக சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி ஜெயசேகர இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த காலங்களில் பல அரசு நிறுவனங்களிலிருந்து பணம் கசிந்துள்ளது என்றும், நாட்டை விட்டு கிட்டத்தட்ட 1 பில்லியன் டாலர் வெளியேறியிருப்பது ஒரு பெரிய பிரச்சினை என்றும், இந்த தொகை பூஜ்ஜியமாகவே இருக்க வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிடுகிறது. அந்த வகையில் இவ்வளவு பெரிய தொகை நாட்டை விட்டு வெளியேறியிருப்பது பெரும் பிரச்சனையாகும். குறிப்பாக நிதியமைச்சில் நடந்த 2.5 மில்லியன் டாலர் சம்பவம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் தனது வருடாந்த அறிக்கையில் கூட குறிப்பிடவில்லை. இந்த 808 மில்லியன் டாலர் நிதி வேறுபாடு குறித்து ஒரு சிறப்பு விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்றத்தின் நிதிக்குழுவிடம் கோரிக்கை வைக்க உள்ளேன். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த 143 பக்க அறிக்கையில் நாட்டில் செலுத்த இருப்பு வேறுபாட்டை சமன் செய்ய பயன்படுத்தப்படும் முக்கிய அம்சங்கள் குறித்த ஒரு தனி அறிக்கையும் அடங்கியுள்ளது. அந்த அறிக்கையில் 808 மில்லியன் டாலர் பற்றாக்குறை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுர அரசின் லட்சணத்தை வீதிக்கு சென்று மக்களிடமே கேளுங்கள், சூட்சுமமாக பதிலளித்த மஹிந்த. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் லட்சணங்கள் குறித்து தான் ஊடகங்களுக்கு சொல்வதை விட ஊடகவியலாளர்கள் நீங்களே நேரடியாக வீதிக்கு சென்று மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போது பத்ரமுல்ல நெலுமாவத்தையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் அவர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தற்போதைய நாட்டின் நிலைமை குறித்து மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் உள்ளக கட்டமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறதா என ஊடகவியலாளர்கள் வினவிய போது கட்சியில் தற்போதைக்கு எவ்வித மாற்றங்களும் இல்லை, எனினும் கட்சியின் எதிர்கால அரசியல் வேலை திட்டங்கள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிமுறைகள் குறித்தே இந்த செயற்குழு கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சங்கீதனை விடுதலை செய், ஈழத்து பாடகரை விடுவிக்க கோரி மாபெரும் போராட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தாயக கலைஞர் சங்கீதனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகிறது. இந்த போராட்டமானது இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள பழைய கச்சேரிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடலுக்கு சிறையா என்ற முதன்மை கேள்வியோடு குரல் வலையில் விலங்குடைக்கு அணிதிரள்வோம் எனும் முழக்கத்துடன் அமைதியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள் ஒன்றியம் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 740 ரூபாவாக உயரும் எரிபொருள் விலை, பெரும் நெருக்கடியில் இலங்கை பொருளாதாரம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போதைய நிலையில் உலக சந்தை நிலவரங்களின் பிரகாரம் எரிபொருள் விலையை அதிகரித்த போதும் ஏனைய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படவில்லை என்று ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தை நிலவரங்களுக்கு மத்தியில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள போதிலும் ஏனைய மேலதிக பொருட்களின் விலைகளில் பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என பொருளாதார நிலைமையை அரசாங்கம் மிக சிறப்பாக செய்து வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார்.
கடந்த பிப்ரவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக $98 மில்லியன் செலவிடப்பட்ட போதிலும் ஏப்ரல் மாதமாகும் போது அந்த செலவு $522 மில்லியன் வரை அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்புக்கு மத்தியில் 1 லிட்டர் எரிபொருளின் உண்மையான விலை சுமார் $740 இருக்க வேண்டும் என்ற போதிலும் அரசாங்கம் தற்போது அதனை $424 எல்லைக்குள் பேணி வருகிறது என அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பில் வீடொன்றிற்குள் சிக்கிய மர்ம ரகசியம், அதிர்ச்சியில் போலீசார். கொழும்பில் போலியான முறையில் செயற்பட்டு வந்த கச்சேரி ஒன்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. போரலை என்எம் பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடு ஒன்றில் நீண்ட காலமாக மிகவும் ரகசியமான முறையில் நடத்தப்பட்டு வந்த போலி ஆவணங்கள், தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் போலி வாகன இலக்க தகடுகளை தயாரிக்கும் நிலையில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. அங்கு 3 பேர் பணம், பெருமளவிலான போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள் மற்றும் ஆவணங்களுடன் கைது செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வீட்டிலிருந்து 600 போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள், காணிப்பதிவு அலுவலகத்தின் மூலப்பத்திர கோப்புகள், போலி தேசிய அடையாள அட்டைகள், 4 போலி ஆவணங்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மின்சார உபகரணங்கள், தட்டச்சு இயந்திரங்கள், குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள், 15 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்ட பல பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த முத்திரைக்குள் அரசாங்கத்தின் பிரதான திணைக்களங்களின் உத்தியோகபூர்வ முத்திரைகள், சமாதான நீதவான், சட்டத்தரணி மற்றும் பல்வேறு பதவிகளை வகிப்போரின் உத்தியோகபூர்வ முத்திரைகள் போலியாக தயாரிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்னும் சில மாதங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உறுதி. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என அரசியல் தரப்பினால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை அதன் தலைவர் ARMLA ரத்நாயக்க முழுமையாக நிராகரித்துள்ளார். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட செயற்குழு தாமதிக்காமல் விரைவாக தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்கள் எழுப்பிய வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டு காலமாக நடத்தப்படாமல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது. ஆனால் தேர்தல் முறைமை குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் எமக்கு உரித்தாக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். முக்கிய பொறுப்பில் ஜோன்சன் பெர்னாண்டோ மறுவாழ்வு கொடுத்தாரா மஹிந்த? பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு முக்கிய பொறுப்பொன்று வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முதன்மையான குழுவின் தலைமைத்துவத்தை முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவிடம் ஒப்படைக்க மொட்டு கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் இதுகுறித்து அறிவித்தலை விடுத்துள்ளார். கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. விமல் வீரவன்சவின் ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு அதிரடி கைது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் எரிபொருளை முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரது ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. அரசுக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் நிதி பயன்பாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விரிவான விசாரணைகளின் தொடர்ச்சியாகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுவிஸில் இருந்து வந்த முதியவர் யாழில் படுகொலை, 2 கைது. யாழில் சுவிஸில் இருந்து வந்த முதியவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் இருந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு வருகை தந்த முதியவர் ஒருவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதுடன் அவர்களின் நகைகள் மற்றும் பணம் களவாடப்பட்டுள்ளது. குறித்த கொலையை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாகி இருந்த நிலையில் இன்று அதிகாலை யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 தெல்லிப்பளை மற்றும் சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது. ஈழத்து சொல்லிசை பாடகர் கைது, சீமான் கடும் கண்டனம். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஈழத்து சொல்லிசை பாடகரை இலங்கை அரசாங்கம் கைது செய்துள்ளமையை வன்மையாக கண்டிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் ஈழத்து பாடகரை இலங்கை அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி அவர் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட்டதாக பெருமை பேசிய இலங்கை அரசாங்கம் ஆயுத போராட்டம் ஓய்ந்து பல ஆண்டுகளான பின்னரும் இப்போது ஏன் ஒரு தனிநபரின் பாடலுக்கு அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் கோயில்களில் பாடுவதையெல்லாம் கொடூரமான பயங்கரவாதமாக கருதினால் இலங்கை அரசாங்கத்தின் கீழ் தமிழர்கள் எப்படி அமைதியாக வாழ முடியும் எனவும் கேட்டுள்ளார். ஒரு பாடலை பாடுவது கூட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை தூண்டுமானால் தமிழர்கள் சிங்களவர்களுடன் எப்படி இணைந்து வாழ முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.